அர்த்தமுள்ள தீர்மானங்களை எடுக்க வேண்டும். We must make meaningful decisions for God's sake. தேவன் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக அர்த்தமுள்ள தீர்மானங்களை நாம் செய்ய வேண்டும். எவ்வளவோ சத்தியங்களை நாம் படித்தோம் அல்லவா? தேவனுடன் ஆழமான உறவில் நிலைத்திருக்கும் விதமாக தியான வாழ்வில் வளர நீங்கள் தீர்மானிக்கலாம். வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, இதெல்லாம் தியான வாழ்க்கை. உபவாசிப்பது, குடும்பமாக ஜெபிப்பது, இந்த மாதிரி காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது தேவனோடு ஆழமான உறவில் நிலைத்திருக்கலாம். அதற்கு நாம் தீர்மானிக்கலாமே. சத்தியத்தை பிறருக்கு பகிர்வதில் நான் தீவிரமாக செயல்பட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். இவ்வளவு சத்தியங்கள் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்கலாமா? குடும்ப ஜெபம் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் ஒருங்கிணைந்து தீர்மானிக்கலாம். தேவனுக்கு பரிசுத்தமான தசம பாகத்தை தவறாமல் செலுத்த வேண்டும் என்று குடும்பமாக நீங்கள் தீர்மானிக்கலாம். முத்தூது என்ற கடைசி கால மகத்துவமான சத்தியத்தை நீங்கள் கற்றதினால் தேவனுடைய மெய்யான ஓய்வு நாள் ஆசரிப்பை, சனிக்கிழமை ஆசரிப்பை மனதார பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். நம் இரட்சகரும் தெய்வீக மணவாளனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்கமான இரண்டாம் வருகையில், ரகசிய வருகை என்பது கிடையாது, அந்த பகிரங்கமான இரண்டாம் வருகையில் அவரை முகமுகமாய் சந்தித்து அவருடன் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஆயத்தத்துக்காக நீங்கள் தீர்மானிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே முழுக்க ஞானஸ்நானம் பெற்று அவரை பின்பற்ற வேண்டும், அவரை மாத்திரம் பின்பற்றுவேன் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். பிரியமானவர்களே, இப்படி எண்ணிலடங்காத தீர்மானங்கள் உண்டு. நாம் எடுக்கும் தீர்மானங்கள் எப்பொழுதும் நபரை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொருளை மையமாக கொண்டதாக இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, யார் அந்த நபர்ன்றீங்களா? பார்ப்போம். உதாரணமாக, டிவி பார்க்க மாட்டேன் என்ற தீர்மானம் ஒரு பொருளை சார்ந்தது. இனிமேல் டிவி பார்க்க மாட்டேன். ஆனால் நபரை சார்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். யார் அந்த நபர் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் அந்த டிவி கொடுக்க போற நேரத்தை நான் என் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். ஜெபத்தில், வேத வாசிப்பில், வேத வசனங்களை மனப்பாடம் செய்வதில் அப்படின்னு தீர்மானிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நபருக்காக எடுக்கிற தீர்மானம். நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தை தீர்மானத்துக்கு அழைக்கும் போது கூட யாரை செவிப்பீர்கள் என்றுதானே அழைத்தார். ஆகவே நாம் சத்தியத்துக்கு அடுத்ததான மிகப்பெரிய தீர்மானங்கள் எப்பொழுதுமே இயேசுவுக்கு நாம் காட்டும் அன்பையும் அவரோடு இருக்க வேண்டிய உறவையும் அடிப்படையாய் கொண்டதாக இருக்க வேண்டும். எடுக்கிற எந்த ஒரு தீர்மானமும் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும். இந்த சத்தியத்தை நான் நேசிக்கிறேன், ஆகவே நான் தீர்மானிக்கிறேன். இயேசுவோடு ஒரு நெருக்கமான அன்பின் உறவில் இருக்க விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் தான் நாம் தீர்மானங்களை எடுக்கணும். ஏதோ கல்யாணத்துக்கு ஞானசம் எடுக்கிறது, வேலைக்காக ஞானசம் எடுக்கிறது, சலுகைகள் கிடைக்கும் என்று சபையில் சேருவது, என்பானவர்களே, இதெல்லாம் பரலோகத்திற்கு பிரியமான காரியம் கிடையாது. நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் நபரோடு, இயேசுவோடு கொண்டிருக்கிற உறவை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். இதுதான் மிக மிக முக்கியமான தீர்மானம். நபருக்காக, பொருளுக்காக, சலுகைக்காக கிடையாது. ஆகவே திடமாய் தீர்மானிப்போம், தீர்க்கமாய் தீர்மானிப்போம். எவ்வளவோ சத்தியங்கள் இது வரைக்கும் படித்தோம். கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருப்போம். தேவனை என்றென்றும் நாம் மகிமைப்படுத்துவோம்.